கிறிஸ்துவ அரசியல் என்ற இந்த யூடியூப் வலைத்தளத்தின் பார்வையாளர் அனைவருக்கும் பேராயர் சாமியசுதாஸின் வணக்கங்கள். இதுவரை ஆதரவு எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய என்னுடைய காணொலிக்கான தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்களும் செய்திகளும் எங்களை அதிகமாக உற்சாகப்படுத்துகிறது. நீங்கள் எழுதுகிற பதிவுகளினாலே இன்னும் அதிகமாக ஜான் ஜெபராஜ் அவருடைய அந்த விடுதலைக்காக மேற்கொண்ட பணிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தையும் நான் அடைந்திருக்கிறேன். இதற்கு நடுவில் பலர் புதிய செய்திகள் இன்று விடுதலை ஆகிவிட்டார் என்று போல தங்களுடைய வியூஸை கூட்டிக் கொள்ளவும் பல யூடியூப் சேனல்களிலே அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறதை காண்கிறேன். உண்மையான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லவும் சரியான செய்தியை மட்டும் பதிவு செய்ய வேண்டியதுதான் என்னுடைய நோக்கம். எங்களுக்கு இந்த சேனலை வளர்க்கவோ இல்லை எங்களுக்கு வியூஸ் பெருக்கவோ இல்லை ஆட்களை கூட்டவோ தவறான தகவலை சொல்வதோ என்னுடைய விருப்பம் அல்ல. சரியான தகவலை சரியான நேரத்தில் பார்வையாளருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். விசேஷமாக ஜான் ஜெபராஜுடைய இந்த கைதும் அதற்கு பின்னணியில் இருக்கிற காரியங்களிலே நான் தலையிடக்கூடாது என்பதற்காக அநேகர் மிக கேவலமாக என்னை குறித்து எழுதியும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். பல யூடியூபர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து இப்பொழுது நான் பெரிதாக கொலைப்படவில்லை. இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கிற பல வட்டாரங்களில் பல என்னுடைய நல விரும்பிகளும் மற்றவர்களும் எங்களுடைய கட்சியில் இருக்கிறவர்களெல்லாம் அவர்களுக்கான சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது கோர்ட் வெக்கேஷன் காலம் என்பதாலே அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நாங்கள் பின்னாலே வைத்துக் கொள்ளலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது நான் இன்று உங்களோட மத்தியில் பேச வந்த காரியம் என்னவென்றால், சரியான தகவலை ஜான் ஜெபராஜுக்கு என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாளை என்ன நடக்கப் போகிறது. இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே இந்த நாள் தொடங்கி இருக்கும். இந்த நாளிலே தான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே அந்த வழக்கு அவருக்கான முன்ஜாமீன் மனு வழக்கு நாளை எடுத்துக்கொள்ளப்படும் என்று நம்பப்படுகிறது. அதற்காக இன்னும் அவர்கள் அந்த நம்பர் ஆகிவிட்டதா என்றெல்லாம் நாளைக்கு தான் தெரியும், காலையிலே தெரியும். ஏனென்றால் இந்த கோடை விடுமுறை நாட்களிலே அந்த உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கிறதுக்கான அந்த நீதிபதிகளை நாளைக்கு தான் அவர்கள் அறிவிக்கிறார். எத்தனை நீதிபதிகள் எந்தெந்த கோர்ட்டிலே அவர்கள் உட்கார்ந்து இதை விசாரிப்பார்கள் என்று. அப்பொழுது தான் தெரியும் இவருடைய வழக்கு எந்த நீதிபதியிடத்தில் வருகிறது, அவர் நாளை என்ன தீர்ப்பு சொல்ல போகிறார், நாளையே அவர் விடுவித்து விடுவாரா, இல்லை அந்த வழக்குக்கு இல்லை நாளை அதற்கு சரியான அந்த நம்பர் என்று சொல்வார்கள், அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா இல்லை மறுநாள் எடுத்துக்கொள்ளப்படுமா என்று நாளை தான் தெரியும். ஆகவே இவர் என்று விடுதலை செய்யப்படுவார் என்று சொன்னால் அந்த வழக்கு எடுத்துக்கொண்டு அதை நீதிபதிகள் உத்தரவிட வேண்டும். அதை உத்தரவிட்டால் அது கோர்ட்டிலே நாளை முன்ஜாமீன் கிடைத்து விட்டது என்று சொன்னால் நாளை சாயந்தரத்துக்குள்ளாக அது ஆர்டராக பதிவு செய்யப்பட்டு மறுநாள் அவர் அங்கு கோயம்புத்தூருக்கு சென்று அதுக்கு அடுத்த நாள் அவர் விடுதலை செய்யப்படலாம். இதுதான் கோர்ட்டு வழிமுறை. இதோ விடுதலை ஆகிவிட்டார், இப்போது வெளியே வந்துவிட்டார் என்று போலி தலைப்புகள் எல்லாம் போடுவது என்னுடைய நோக்கமும் அல்ல. அப்படி போடுவது அவர் ஒருவேளை அறியாமையிலே சிலர் அப்படி அதை செய்து கொண்டிருக்கலாம். அதற்காகத்தான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் காத்திருங்கள். இன்னும் ஒரு நாள் 2 நாளிலே அவர் கண்டிப்பாக விடுதலை ஆவார். ஏனென்றால் இந்த வழக்கினுடைய பின்புலம், அதை இவர்கள் ஜோடித்த விதம், அங்கு சொல்லப்பட்ட அந்த பெண்களுடைய சாட்சிகள், அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒன்று மிக முக்கியமானதாகவோ ஜான் ஜெபராஜுக்கு எதிரானதாக பெரும்பாலும் இல்லை என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதனுடைய உள்ளான காரணம் நாளைக்கு அவர் கோர்ட்டுக்கு வரும்போது அந்த வழக்கு நீதிமன்றத்தில் சொல்லப்படும் போது தான் அந்த நேரத்தில் அது முழுமையாக அது சொல்லப்படும். அவர்கள் என்ன குற்றச்சாட்டு, ஏன் ஜாமீன் அவருக்கு கொடுக்க வேண்டும், ஏன் மறுக்கப்படுகிறது, இப்படியெல்லாம் நாளைக்கு அந்த கோர்ட்டுக்கு வரும்போது தான் அது தெளிவாக பேசப்படும். அப்பொழுது தான் அது உண்மையான நிலை தெரியும். இதுவரைக்கும் அது கோர்ட்டுக்கு வரல. அங்கு கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் கூட அது காணொலியினால் அவர் அந்த தேதியை அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டதாலே நமக்கு சரியாக அதுக்குள்ளாக என்ன எழுதப்பட்டிருக்கு அந்த பேப்பர்ஸ் தெரியல. நாளை அது இங்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அது வழக்காடு நிலைக்கு வரும்போது நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா,
பல யூடியூபர்கள் இதில் நான் தலையிட்டு இதை நான் இப்படி செய்கிறேன், உங்கள் மேல் வழக்கு தொடருவோன்னு ஒரு சில முட்டாள்கள் எல்லாம் அன்றைக்கி பேசி கொண்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் குறித்து நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் இதை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் சொல்கிறான், நீங்கள் போலி பிஷப் என்று இவங்க டைட்டில் போடுறான். இவங்களுக்கெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், நான் பிஷப் என்று, பிஷப் மட்டுமல்ல, நான் ஒரு வழக்கறிஞர் என்றும் வழக்கை நான் முழுமையாக படித்து தமிழகத்திலே பல வழக்குகளை சென்று கிறிஸ்துவர்களுக்காக போராடி பல திருச்சபைகளை திறந்திருக்கிறேன் என்றும் உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். தெரியாவிட்டால் இப்போ ஏன்னா புதுசாக தினம் ஒரு முட்டாள் வரான், தினம் ஒருத்தன் வரான், தினம் ஒரு கேள்வி கேட்குறான். எங்கள் ஆட்கள் அதை எடுத்து எனக்கு அதை அனுப்புகிறார்கள். பாருங்கள் ஐயா, இந்த மாதிரி இந்த முட்டாள் இப்படி பதிவு செய்திருக்கான், இவனுக்கு சரியாக பேசுங்கள். நான் உண்மைக்கே சொல்லுகிறேன், இவனெல்லாம் படித்தானா, படிப்பறிவு இல்லாதவனா, இவனெல்லாம் யார்? நேற்று ஒருத்தன் புதுசாக யாரோ பின்டோன் ஏனோ ஒருத்தனை போட்டிருக்கான்னு ஒருவர் அனுப்பினார் எனக்கு. இவன்லாம் என்ன அவனை பற்றி கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, இவன் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவன் சொல்கிறாங்க, தகவல் தெரியவில்லை, நான் அதை விசாரிக்க வேண்டும். அவன் சொல்கிறான் அவன் போலி பிஷப்னு. உங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியும்டா, உங்களுக்கு இதை பார்த்தா திருந்துங்கடாம்மா, நான் படித்தவனா நீங்கள்லாம். பிஷப் சாம் யேசுதாஸ் ஐயா அவர்கள் அரசியல் மாத்திரமல்ல, ஒரு லீகல் நமக்காக கவுன்சில் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலும் வரவேற்பதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களையும் தேசத்திற்காக திறப்பில் இருக்கிறவர்களாக நாம் காணப்படும்படியாக மிக மோசமாக பேசி விடுவேன்னா நான் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் நான் நினச்சேன், நீங்கள் போடுற மாதிரி காணொலியை கேட்டு இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் சும்மா இருக்காங்க அப்படி எங்களை நினைக்காத. தயவுசெய்து, உனக்கு எப்போ தெரியுமா, இந்த நீதிமன்றம்லாம் திறந்த பிறகு, நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயான பிறகு தெரியும் உனக்கு. நீ பேசுகிற ஒவ்வொரு காரியமும் இது நாள் வரைக்கும் ஜான் ஜெபராஜுக்கு முன்னால் நீங்கள் என்ன யூடியூப்பில் போட்டிங்கோ அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஹாப்பியாக இருந்துட்டீங்க. எழுதி வைத்து கொள்ளுங்கள். இதற்கு மேல் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பதிவும் சரியாக நாங்கள் ரெக்கார்ட் செய்துட்ருக்கோம். சிறுபான்மை மக்கள் நல கட்சி இதை மிக தீவிரமாக எடுத்திருக்கு. பாருங்கள், அந்த பெண் முட்டாளுக்காக போடுகிறேன். இதை பாரு, என் பிஷப் என்பது என்ன, ஆல் இண்டியா பிஷப் கவுன்சிலில் நான் என்னவாக இருக்கிறேன், உங்கள் கூட இருக்க எல்லா பிஷப்பும் இதில் இருக்கான பாரு, இதெல்லாம் போட்டு பாரு, இது நான் யாருன்னு விசாரி. போலி பிஷப்புன்னு எதிர நீ என்ன உங்கள் அப்பனுக்கு கரெக்டாக பிறந்தவனா? நீ விசாரிக்கலாம் அதை. நீ போலியில் பிறந்தியா? மிக மோசமாக பேசுவேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி தான் பேசுகிறாரு. நீங்கள் என்ன நினச்சிக்கலாம், ஒரு பாஸ்டர் கோவம் வந்து பேச இல்லை. இயேசு கிறிஸ்து கோபம் வந்தால் விபச்சார சந்ததியேன்னு அழைப்பார். தெரியுமா இயேசு கிறிஸ்து எப்படி பேசுவார்னு? அந்த குள்ள நரிக்கு போய் சொல்லுங்கன்னு பேசுவார். இயேசு கிறிஸ்து பாஷையை நீ என்ன நினச்சிட்ட, பைபிளில் எங்களுக்கு என்ன தெரியும்னு நினச்சிட்டியா? பைபிளில் எங்களுக்கு மோசமாக உங்களோட மோசமாக திட்ட தெரியும். எனக்கு நான் போனால் போகிறது, உங்களெல்லாம் பேசக்கூடாதுன்னு பொறுமையாக இருக்கிறேன். ஒழுங்காக போய் விசாரித்து ஒழுங்காக இரு. ஸ்ரீலங்காலேருந்து வந்தவன் இங்கே இருக்கிறன்னு தெரிஞ்சுன்னா ஒழுங்காக இரு. அதுக்கு மேலே உனக்கு என்ன நடக்குன்னு பார்த்துக்கோ. பேப்பர்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோ, கரெக்டாக வச்சுக்கோ. சொல்கிறேன், எல்லாமே உடனே சொல்லுவார்கள், ஒரு மிரட்டுகிறான். ஆமான்னு அப்படியே எடுத்துக்கூடா, நான் இல்லைன்னு சொல்லலை. நீ பஸ்ஸு ஒன்றும் சரியாக்கோ, நான் சரியாக இருக்கிறதால பேசுகிறேன். நீங்கள்லாம் எனக்கு எந்த சர்டிஃபிகேட் தர வேணாம். உங்கள் சர்டிஃபிகேட் வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. என்னை குறித்து சீமான் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். நான் என் தலைவனை சந்தித்த பிறகு பழைய சீமான் கிடையாது. எப்படி எங்கள் ஐயா சொல்கிறாங்களோ, நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு நான் வேற சாம் யேசுதாஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வேற சீமான். அப்போ என் தலைவரை சந்திச்சிட்ட பிறகு அதை போட்டு குழப்பிக்கிடக்கூடாது. என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், என் அன்பு உறவுகள், ஒரு அருமையான தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அவருக்கு உயர்ந்த நோக்கம் இருக்கு, இல்லைன்னா என் பக்கம் வந்திருக்க முடியாது.
ஒருத்தனுக்கு அசாத்திய திமிரும் துணிவும் நேர்மையும் இல்லைன்னா என்னையை நேசிக்க முடியாது. பயப்படுவான், மிரட்டுவான், ஃபோனை போட்டு மிரட்டுவான், அதை பேசுவான், இதை பேசுவான் அப்படின்ட்டு. அவர் இன்னைக்கு வரைக்கும் சமரசம் எல்லாம் என் கூட நிற்கிறாருன்னா அது காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நேர்மை தான், துணிவு தான். அதனால நான் எங்கள் ஐயாவை பெரிதும் மதிக்கிறேன். எங்கள் ஐயா என் கூட இருக்கிறாரு என்று சொல்வதை காட்டிலும் நான் அவர் கூட இருக்கிறேங்கிறது தான் சத்தியமான. இன்னைக்கு இல்லை, எந்த சூழ்நிலையிலும் இருப்பேன். பார்த்தீர்களா அந்த காணொலியை? மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்னை குறித்து என்ன பேசினான்னு பார்த்தியா? அவர் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தான்னு பார்த்தியா? நீ என்ன எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது? நாங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பாரு. எத்தனை திருச்சபைகளை பாதுகாக்க, எத்தனை திருச்சபை பாஸ்டர் இந்த செய்தியை கேட்டுப்பார். ராபின்சன், காரைக்கால். என்னுடைய திருச்சபை நான் கட்டி கடந்த 10 ஆண்டுகளாக எனக்கு ஆராதனை செய்ய முடியாமல் மிகுந்த வேதனையோடு நாங்களும் எங்களுடைய திருச்சபை மக்களும் பாடுகளை பல ஆண்டுகளாக அனுபவித்து வந்தோம். இந்த சூழ்நிலையிலே இன்னொரு இடத்திலே நாங்கள் வாங்கி அந்த இடத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக சென்றோம். கடந்த 5 மாதங்களாக நாங்கள் அங்கே உள்ளே செல்வதற்கு கூட எங்களுக்கு பிரயாசமும், அங்கு போகக்கூடாது என்கிறதான கட்டளையும் ஆரம்பத்திலே கொடுத்திருந்தார்கள். எப்படியாவது உள்ளே சென்று நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று முயற்சித்தோம். பல விஷயம் கலெக்டர் அவர்களை அணுகினோம், எஸ்பி அவர்களை அணுகினோம், டிசிஆர் அவர்களை அணுகினோம். எவராலும் எங்களுக்கு உத்தரவு தந்து அதை நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்வதற்கு முடியாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் சிறுபான்மை மக்கள் நல கட்சி தலைமை அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு ஐயா சாம் இயேசுதாஸ் அவர்களிடத்தில் நாங்கள் காரைக்காலின் இந்த கட்சி தலைவர்கள் மூலமாக பேசினோம். அப்பொழுது அவர் நீங்கள் இவற்றை குறித்து பரிசீலனை செய்து நான் அந்த காரியத்தை செய்து தருகிறேன் என்று சொல்லி அவர் உறுதி எங்களுக்கு தந்தார். அதன்படியே அவர் இந்த எங்களுடைய மத்தியில் 12ஆம் தேதி வந்து எங்களை ஆறுதல் படுத்தி 13ஆம் தேதி இதை தொடர்ந்து தருவேன் என்று அந்த 12ஆம் தேதியை கூட அவர் வாக்கு கொடுத்தார். ஆனால் இங்கு உள்ளதான எதிர் சக்தி, அதாவது அரசியல் சக்தியானது அதை எங்களுக்காக பிரதிஷ்டை செய்து உள்ளே சென்று ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கூடாது என்கிறதான ஒரு சட்டம் ஒன்றை அவர்கள் பிறப்பித்தார்கள். எக்காரணத்தினாலும் கூடாது என்று. ஆனால் அயராது பாடுபட்டு நம்முடைய சிறுபான்மை மக்கள் நல கட்சி தலைவர் பிஷப் சாம் இயேசுதாஸ் அவர்கள் சிஎம், எங்களுடைய புதுச்சேரி சிஎம் அவர்களையும் சந்தித்து அரசியல் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகிய இவர்களை எல்லாம் சந்தித்து பேசி அன்று அவர் கூறினபடியே ஆண்டுடைய மாபெரும் கிருபையினால் அந்த நாளில் எங்களுக்கு இந்த காரியத்தை நிறைவு செய்யும் பொருட்டு மாவட்ட ஆட்சியரிடத்தில் போய் பேசி அவர் நான் உங்களுக்கு இக்காரியத்தை செய்து தருகிறேன் என்று அவர் உறுதி பூண்டதினால் அந்த வாக்கோடு எங்களுக்கு ஒரு வெற்றியான காரியத்தை அவர் செய்து தந்து அந்த இடத்துல நாங்கள் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவர் ஏற்படுத்தி தந்தார். ஆகவே நான் எங்களுடைய திருச்சபை சார்பாக இந்த சிறுபான்மை மக்கள் நல கட்சி காரைக்கால் மாவட்டத்தின் நிர்வாகிகள் மற்றும் கலந்து கொண்ட ஊழியர்கள் யாவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் அறிவிப்பதோடு இந்த தேசிய தலைவர் பிஷப் சாம் இயேசுதாஸ் அவர்களுக்கும் இந்த சிறுபான்மை கட்சி அலுவலக இல்லாவிட்டால் இந்த சிறுபான்மை கட்சி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் மனமாற என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் எங்கள் சபை சார்பாகவும் அறிவித்துக் கொள்கிறேன். நடு ஓடுதுறை பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கிறிஸ்துவ வழிபாட்டு கூடம் திறப்பதற்கு அனுமதி மறுத்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிறுபான்மை நலக்கட்சியின் தேசிய தலைவர் சாம் இயேசுதாஸ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் திரண்டனர். அதனால் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலை அடுத்துள்ள நடு ஓடுதுறை பகுதியில் புதிய கிறிஸ்துவ வழிபாட்டு கூடம் திறப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்ததால் சிறுபான்மை நலக்கட்சியின் தேசிய தலைவர் சாம் இயேசுதாஸ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டனர். ஆனால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அவர்களை சந்திக்க மறுத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய
சாம் யேசுதாஸ் தங்களது அமைப்பின் சார்பாக புதிய வழிபாட்டுக்கூடம் அமைக்க புறநகர் பகுதியில் இடுகாடு மற்றும் சாராயக்கடை அமைந்துள்ள பகுதியில் இடம் வாங்கி அங்கு வழிபாட்டுக்கூடம் கட்டப்பட்டுள்ளதாகவும் அதனை திறக்க முற்பட்டபோது மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்ததாகவும் கூறினார். தங்களது வழிபாட்டு உரிமையை பறிக்கும் நோக்கில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் வரும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக வாக்களிப்போம் என அவர் கூறினார். சிறுபான்மை மக்கள் நலக்கட்சி சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கம். சமீப நாட்களாக திருப்பூர் மாவட்டத்தில் மத அடிப்படைவாதிகளின் அத்துமீறல்கள் காரணமாக அநேக திருச்சபைகள் திருப்பூரில் பாதிக்கப்பட்டதை நீங்கள் எல்லாரும் நன்றாக அறிந்திருப்பீர்கள். திருச்சபையின் நலனை விசாரிக்க யாரும் இல்லாத ஒரு சூழல் தொடர்ந்து இருந்து வந்தது. 10 பைசாவுக்கு கூட பிரயோஜனமில்லாத காலி பயல்கள் தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பரிசுத்தவான்களை அவமதிப்பதும் அவரது இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபைகளுக்குள் அத்துமீறி நுழைவதும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையில் உள்ள சில அதிகாரிகள் இதற்கு துணை போவதும் அதன் காரணமாக 10க்கும் மேற்பட்ட திருச்சபைகள் பூட்டப்பட்டு அவர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டு ஆராதனை தடை செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து சிறுபான்மை மக்கள் நல கட்சியும் தேசிய தலைவர் பேராயர் சாம் யேசுதாஸ் அவர்கள் தலைமையில் அனைத்து போதகர் ஐக்கியங்களின் தலைவர்களின் தலைமையில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், அதாவது இன்று 7/12/2022 அன்று நடைபெற்றது. உரிய நடவடிக்கைகள் விரைவாக எடுக்கப்பட, ஆலயம் திறக்கப்பட அரசை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. விரைவில் அனைத்து திருச்சபைகளும் திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். கைது செய், இளையராஜாவை கைது செய், கிறிஸ்துவ மதத்துக்கு விரோதமாய் போராடிய கைது செய். சார், இளையராஜா என்ற மனுஷர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த இல்லை என்று சொல்றாரு. அவரை கைது செய்யணும். அவர் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுறாரு. இளையராஜா கைது செய்யணுன்றதான் எங்களுடைய சிறுபான்மை மக்கள் நல கட்சியோட கோரிக்கையா இருக்கிறது. எங்களை அநியாயமாய் மதத்தை துவசம் செய்யற அவரை கைது செய்யாம எங்களை கைது செய்யறாங்க. இந்த அரசுக்கு விரோதமாய் அநியாயம் என்ன? ஆமா, மதவாதத்தை தூண்டுறாங்க. இத ஒரு மீட்டிங்ல பேசுறாரு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழல அப்படின்னு சொல்றாரு அவரு. 2 நாட்களுக்கு முன்பாக அவர் மதவாதத்தை தூண்டுற இளையராஜாவை கைது செய்யணும். கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் பேசுறாரு, அவரை உடனே கைது செய்யணும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கை. அணைந்த நாடார்பட்டியை நோக்கி மாபெரும் சுவிசேஷ பயணம். தமிழக அரசே, காவல்துறையே கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19வது பிரிவின்படி இந்தியாவிற்குள் எங்கும் தடையின்றி செல்ல இருக்கும் உரிமையை மறுக்கும் அணைந்த நாடார்பட்டி பனையங்குளம் கிராமங்களில் மற்றும் தமிழகம் எங்கும் பல பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கிற வேற்று மதத்தினர் எங்கள் ஊருக்குள் வரக்கூடாது, மத பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற விளம்பரங்கள் இந்திய இறையாண்மைக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25வது பிரிவின்படி எதிரானது. அது வேற்று மதத்தினரை அடிமைப்படுத்துவதாகவும் அச்சுறுத்துவதாகவும் இருப்பதால் இந்த விளம்பரங்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். சில வருடங்களுக்கு முன்பாக அணைந்த நாடார்பட்டியில் தன் வீட்டில் ஜெபம் நடத்தியதற்காக வீட்டை உடைத்து பல லட்சங்கள் நஷ்டப்படுத்தியவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு இன்னும் முடியாமல் நஷ்ட ஈடு ஏதும் வழங்கப்படாமல் இருக்கிற கிறிஸ்தவ சகோதரருக்கு உடனே நீதி கிடைக்க வேண்டும் என்ற இந்த 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக அணைந்த நாடார்பட்டியை நோக்கி மாபெரும் சுவிசேஷ பயணம் புறப்படும் இடம் திருநெல்வேலி. நாள் 5/9/2022 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு. தலைமை பேராயர் ஆர். சாம் யேசுதாஸ், தேசிய தலைவர், சிறுபான்மை மக்கள் நல கட்சி. இப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் போராட்ட களத்திலே நின்று கிறிஸ்தவர்களை பாதுகாத்துக் கொண்டோம். நாங்கள் திருச்சபை மக்களையும் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ போராட்டங்களுக்காக நிற்கிறவங்க.
இதற்காகத்தான் நாங்கள் 20 வருஷமாக அகில இந்த கிறிஸ்துவ உரிமை இயக்கம்னு ஆரம்பித்து எத்தனை போராட்டம் பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள வைரமுத்துவின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான திருமண மண்டபத்தின் முன்பு இந்த இயக்கத்தின் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அவர் எழுதின எல்லா பாடலும் முதலாவது பாடலிலே ஸ்தோத்திரம் என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் மிகவும் பரிசுத்தமாக தேவனுக்கு சொல்லுகிறதை ஒரு பெண்ணிடத்திலே போய் கெஞ்சுகிறதாக எழுதுகிறார். கிறிஸ்துவ பெண்ணை கிச்சு கிச்சு மூட்டலாமா என்று எழுதுகிறார். கன்னித்தாய் மரியாதை கன்னித்தாய் என்று சொல்வார்கள். அதை கன்னித்தாயே என்று ஒரு பெண்ணை வர்ணித்து எழுதுகிறார். இப்படி எல்லா பாடல்களும் கிறிஸ்துவ மதத்தை கேவலப்படுத்துவது. நீர்ப்பறவை என்ற படத்தில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு பாடலின் வரியில் வேத வசனங்களை இழிவுபடுத்தியும் கன்னித்தாய் மரியாளையும் அவர் கொச்சைப்படுத்தி எழுதிய அந்த பாடலை தடை செய்யவும், கவிஞர் வைரமுத்து அவர்கள் மன்னிப்பு கேட்கவும், பாடல் வரிகளை மாற்றும்படி போராடி வெற்றி கண்ட இயக்கம்தான் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம். கிறிஸ்துவையும் கிறிஸ்துவத்தையும் தகாத முறையில் அட்டைப்படம் அச்சிட்டு கிறிஸ்துவை இழிவுபடுத்தி புத்தகம் எழுதி வெளியிட இருந்த இந்து முன்னணியின் தலைவர் ராமகோபாலனையும் இந்து முன்னணியை தடை செய்ய கோரி இந்து முன்னணி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கைதாகி பின்னர் அப்புத்தகம் வெளிவராமல் தடுத்த இயக்கம்தான் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம். தமிழகத்தில் சுமார் 50,000 குடும்பங்களும் சுமார் 500க்கும் மேற்பட்ட சபை போதகர்களும் பாதிக்கப்பட்டு பலர் தங்கள் சபைகளை நடத்த முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழச் செய்த மாபெரும் மோசடி மன்னன் ஜான் பிரபாகரன் ஹிம் ட்ரஸ்டின் சதிவலையில் சிக்கி சுமார் 100 கோடிக்கு மேல் ஏமாந்த திருச்சபை போதகர்களை பாதுகாத்து அவர்களுக்காக போராடி திருச்சபையையும் ஊழியத்தையும் குடும்பங்களையும் காப்பாற்றிய இயக்கம்தான் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம். மதுராந்தகம் அருகில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கட்டும்போது சில மத தீவிரவாதிகளால் அந்த ஆலயத்திற்குள் விக்கிரகங்கள் வைக்கப்பட்டது. பின்பு போதகரை கைது செய்ய முயற்சி செய்த போது பிரச்சனைக்கு தீர்வு கண்ட இயக்கம்தான் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம். ஆண்டு நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து செயல்பட்டது. 2004ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து களப்பணியாற்றியது. 2004ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து மதுரையில் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை திரட்டவும் வெற்றி பெற வேண்டிய சிறுபான்மையினர் எழுச்சி மாநாட்டை அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் நடத்தியது. இந்த மாநாட்டில் திமுகவைச் சேர்ந்த செங்கை சிவம் அவர்களும் மூவேந்தர் முன்னணி கழகத் தலைவர் சேதுராமன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். நம்முடைய சாம் இயேசுதாஸ் அவர்கள் ஒரு சிறப்புக்குரிய மாநாடை மதுரையிலே நடத்தியிருக்கிறார்கள். சாம் இயேசுதாஸ் அவர்கள் சமீப காலமாக நான் அவரை நன்கு உணர்வேன். ஆகவே இன்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் கலைஞர் அவர்கள் அந்த என்டிஏவை விட்டு வெளிவந்தவுடன் அதற்காக முதலில் அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற பணியில் நம்முடைய சாம் இயேசுதாஸ் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர்தான் கலைஞர் அவர்கள் இந்த பிஜேபியை விட்டு வெளிவந்தவுடன் சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ அமைப்புகள், அது மட்டுமல்ல இஸ்லாமிய அமைப்புகள், தலித் அமைப்புகளின் அனைத்து தலைவர்களையும் பேராயர் எஸ்ராவோடும் என்னோடும் தொடர்ந்து பேசிக்கொண்டு எல்லோரையும் ஒருவராக நம்முடைய புரட்சி பாரதத்தை சேர்ந்த ஜெகன்மூர்த்தி, அதை போல நம்முடைய மறுமலர்ச்சி முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர், நிறுவன தலைவர் உமர் ஃபாரூக், அதே போல தமிழ் முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஐதர் அலி, இப்படி பலரை கிறிஸ்தவர்கள் பல பிரிவுகள், புராட்டஸ்டன்ட், ரோமன் கத்தோலிக், இப்படிப்பட்ட தனியாக நடத்துகிற ஆலயங்களை நடத்துகிற பாஸ்டர்கள்
இப்படி அனைவரையும் அகில இந்திய கிறிஸ்துவ கவுன்சில் இப்படி பலரையும் ஊக்கப்படுத்தி இந்த ஆட்சிக்கு எதிராக மத்தியிலே மாநிலத்திலே இருக்கிற இந்த மதவாதமிக்க ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டு நம்முடைய சாம் இயேசுதாஸ் அவர்கள் முதலிலே குரல் கொடுத்தது மட்டுமல்ல, அறிக்கை விட்டது மட்டுமல்ல, தொடர்ந்து 10ஆம் தேதி வரையிலே நம்முடைய சாம் இயேசுதாஸ் அவர்கள் ஈடுபட்டார்கள். 2006ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தலிலும் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் திமுகவுடன் இணைந்து ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து நெய்வேலியில் பிரச்சார கூட்டம், பின்னர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுடன் இணைந்து பிரச்சாரமும் செய்தது. சமய சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு எழுச்சி மாநாட்டை முன்னின்று நடத்தியது. இதில் டாக்டர் கலைஞருடன் இஸ்லாமிய தலைவர்களும் கலந்து சிறப்புரையாற்றினர். அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்தும் திமுக நம் இயக்கத்தை அங்கீகரிக்காத காரணத்தால் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் IJK உதவியுடன் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டது. அதற்கு அடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து செயல்பட்டது. இதுவரை பல கட்சிகளை கிறிஸ்தவ உரிமை இயக்கம் ஆதரவு தெரிவித்தும் அவர்களுக்காக களப்பணியாற்றியும் வந்துள்ளது. வருகின்ற தேர்தலில் யார் இயக்கம் தேர்தலில் நிற்க உதவி செய்வார்களோ அவர்களுடன் இணைந்து செயல்படும். நமது தரிசனம் ஒரு உண்மை கிறிஸ்தவர் வெற்றி பெற்று கையில் வேத புத்தகத்தை எடுத்துச் சென்று பாராளுமன்றத்திலோ அல்லது சட்டசபையிலோ முழங்காலிட்டு தேவனே இந்த தேசத்தை கிறிஸ்துவுக்கு தா என்று எப்பொழுது ஜெபிக்கிறாரோ அன்றுதான் இந்தியா கிறிஸ்துவ நாடாக மாற ஆரம்பிக்கும், மாறும். இந்த வீடியோ பதிவை பார்த்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்க தலைவர் சாம் யேசுதாஸ் பல கட்சி தலைவர்களுடனும் திருச்சபை போதகர்களுடனும் நெருங்கிய நட்பு வைத்துள்ளவர். ஆட்சியும் கண்டித்து அநேக கோரிக்கைகள் அங்கு வைக்கப்பட்டன. தலித் மக்களுக்கு அங்கே நிலம் ஒதுக்கீடு செய்வதிலும், அங்கே இருக்கிற கழிவு நீர்கள், ராணிப்பேட்டையில் இருக்கிற தோல் பதனிடம் கம்பெனியில் இருக்கிற கழிவு நீர்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு உண்டான பாதிப்புகள், இதனால் மக்களுக்கு ஏற்படுகிற நோய்கள் இதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்றும், அங்கு பொது கழிவறை இல்லை, தெருக்களை சரியாக சுத்தம் செய்வதில்லை, பிளாஸ்டிக் கழிவுகள் போன்ற பல பிரச்சனைகளை முன்னிட்டு இன்று அநேக தீர்மானங்கள் அங்கு நிறைவேற்றப்பட்ட அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. 10 கோரிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்தை நோக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பகுதியில் இருக்கிற இப்படி பார்த்துக்கொண்டே இப்போ இவ்வளவு காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீ என்ன நினச்சிட்டீங்களே, நாங்கள் முதலாவது தவறுதலாக அவங்களெல்லாம் விட்டுட்டோம். இதோ RSS BJP இவனுக்கு இந்து முன்னணி தான் எங்களுக்கு பிரச்சனை நினச்சோம். ஆனால் அதை விட கேவலமான RSSன் கைக்கூலிகளாக இருக்க நீங்களாக உங்களை தான் ஃபஸ்ட்டு களை எடுத்துருக்கணும். உங்களை களை எடுத்தால் தான் கிறிஸ்துவ சரி பண்ணும். எத்தனை கம்ப்ளைண்ட் நினைக்கிறீங்க வந்துக்கிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவ்வளோ பேர் எனக்கு தொலைபேசியில் அடித்து கம்ப்ளைண்ட், வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஒவ்வொரு வீடியோ போடும்போது பார்த்தா வயிறு இருக்குது. இவங்களெல்லாம் செருப்பை கட்டி அடிக்கணும்னு தோணுது. ஒரு சகோதரி லிப்ஸ்டிக் போடுறாங்கன்னு கிண்டல் பண்ணியிருக்கேன், சேலை கட்டுறான்னு கிண்டல் பண்ண. உங்கள் அம்மா அக்கா தங்கச்சிங்கெல்லாம் எவரும் செய்யறது இல்லையா? அதை அவன் என்ன ஊழியக்காரன்னு அவனுக்கு என்ன அவ்வளோ கிள்ளுக்கிறியா? ஊழியம் எவ்வளோ கடினம் தெரியுமா இங்கே சொல்கிறது? உங்களெல்லாம் அவங்கெல்லாம் போனால் போதுன்னு கிறிஸ்துக்குள்ளாக மன்னிச்சு விட்டுட்டு போகிறாங்க. நாங்கள் மன்னிக்க மாட்டோம் தம்பி, நான் மன்னிக்க மாட்டேன். அவங்கெல்லாம் ஒரு ஊழியத்தை செய்கிறா, நமக்கு என்ன பிரச்சனை இவங்களால வரும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றால் எந்த பிரச்சனை வராது. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் யாரும் எதிர்க்கக்கூடாது, போராட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்த காலத்தில் தான் என்னுடைய சிம்பிளை இயேசு கிறிஸ்து சவுக்கை கையில் எடுத்தார். இயேசு எப்பயுமே அன்பு கலற்ற தெய்வம் தான். சில நேரத்தில் கையில் சவுக்கு எடுப்பார். என் தேவன் என் ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை கெடுப்பேன்னு சொல்லுவார். சவுக்கில் அடித்து உச்சிடுவார் தோலை. நான் ஒரு மாஸ்டர் சொன்னேன், என்னங்க நீங்கள் போராடுறீங்க, பிஷப்பாக இருக்கீங்க, இப்படி தெருவில் இறங்கி இப்படிலாம் போராடலாமா, எதிர்க்கலாமா அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா தெருவில் நீங்கள் நடந்து போகும்போது எதிர்க்க ஒரு வெறிநாய் உங்களை கடிக்க வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் ஒரு கல் இருக்குது, எடுத்து அடித்து அதை துரத்துவீங்களா? இல்லைவா கடிச்சிட்டு போ ஜெபம் பண்ணி சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? வெறி நாய்களை பார்க்கும்போது கல் எடுத்து அடித்து துரத்த வேணும். நீங்கள்லாம் வெறி நாய்கள். உங்களெல்லாம் இது வரைக்கும் விட்டு வச்சுருக்காங்க. இது வரைக்கும் இங்கே உங்களை
காலம் கட்டிடுச்சு. நான் வந்து எனக்கு நீ என்ன பற்றி பேசுகிற ஒரு இது எனக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு நீ பேசுறதெல்லாம் உனக்கு பின்னால் என்ன விலை வரும்னு பாரு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அவன் திடீர்னு அந்த எட்வின் ரூஸை ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு, எப்படி நீ என்னை பற்றி பேசலாம், உங்களுக்கு விளம்பரத்துக்கு தானே. ஏய் நீ எனக்கு என்னடா விளம்பரம் ஒன்றால், உன்னை குறித்து சொன்னேன்னு சொன்னேன். அவன் பயங்கரமாக பேசி என்னிடத்துல இருந்து வாயிலிருந்து ஏதாவது நான் கெட்ட வார்த்தை பேசுவேனா, ஏதாவது பேசி இது பண்ணி போடலான்னு பார்த்தேன். எதுக்கு பேசுனா தெரியல, சொல்லிட்டேன் தம்பி இதோட வச்சுட்டு போனேன், இல்லைன்னு நானே கட் பண்ணிட்டேன். ஏன் கட் பண்ண தெரியுமா, உன் நல்லதுக்கு தான் கட் பண்ணேன். ஏன்னா இன்னும் எனக்கு பயங்கர கோபம் இருந்தது, இன்னும் பேசிடுவேன் நான். எனக்கு ஒட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஜான் ஜெபராஜை வந்து நீங்கள் உங்கள் அப்பா எப்படி பணத்தை வாங்கி ஏமாற்றி பணத்தை திருப்பி தரணும்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. ஜான் ஜெபராஜ் வெளியே வரட்டும், அவர் ஒரு கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட கொடுக்கட்டும், உங்களெல்லாம் நிற்க வச்சு உரிச்சு அந்த காசை வாங்கணுமா இல்லையா பாரு. பேசுறதுக்கே அவ்வளோ கோவம் வருது உனக்கு. ஏமாற்றிட்டு ஒருத்தர் ஏமாற்றிங்க, குடும்பமாக ஒரு இடிச்ச வாங்கி கிடச்சின்னா ஏமாற்றிடுவீங்க. இவரை பேசி தான் விளம்பரம் தரணும் எங்களுக்கு. துப்பு கட்ட நாய்ங்க எல்லாமே அது போடுற அந்த பிச்சை காசுக்காக போய் கிறிஸ்தவத்தை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நான் நடந்த 13 வருஷமாக யூடியூப் நடத்தி கொண்டு இருந்தேன். அதில் இருக்கிற விளம்பரம் வேண்டான்னு உங்களை மாதிரி இப்போ போடுறான் பார்த்தியா, யூடியூப்பில் பிச்சை எடுக்கிற மாதிரி பேசி காசு சம்பாதிக்கிறோம். அப்படி கிடையாது. எங்கள் SMNK டிவியில் ₹1 நாங்கள் அந்த மானிட்டேஷனில் வச்சு காசு சம்பாதிக்கலை. நாங்கள் அது ஃப்ரீயாக தான் அந்த விளம்பரமே வேண்டாம் என்று தான் நாங்கள் அதை நடத்தி கொண்டு இருந்தோம். எவனாவது நீங்கள்லாம் சரியான ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் யூடியூப்பில் இருக்கிற அந்த மானிட்டேஷனை எடுத்துகிட்டு ஃப்ரீயாக போட்டு பாருங்கடா, நடந்துங்கடா, அப்போ பேசுங்கடா பார்க்கலாம். அவளுக்கு கிள்ளுக்கிறியா போயிட்டானா, ஊழியக்காரி எவ்வளோ கேவலமாக போயிட்டாளா உங்களுக்கு? ஏண்டா உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சி இல்லையான்னு கேட்குறேன் நான். அம்மா இல்லை உனக்கு? அவள் சேலை கட்டுறதுலேருந்து கேள்விப்பட்டேன். ஒருத்தனா 3 பேர் இங்கே தான் ரோஸ்டிங்கு ஈஸ்டிங் சுற்றிங்க, எங்கே கோழி கடை வச்சு சுற்றிக்கிறீங்கன்னு கேள்விப்படுறோம். பார்க்குறேன், எடுத்துகிட்ருக்கோம் எல்லாருக்கும் டேட்டா. ஒழுங்காக கோழி கடை வச்சா கோழி கடை வச்சு ஒழுங்காக நடத்து. நீ அப்படியே இல்லாட்டா பெரிய இது பாரட்லா இது படிச்சு பெரிய நான் வந்து பைபிள் காலேஜ் நடத்துகிறேன், பைபிள் காலேஜ் நடத்துகிறேன். அவ்வளோ இதாக இருக்கிறவ பைபிளை குறை சொல்லு. அவள் கட்டுற பாவாடை ஜாக்கெட்டுக்குள்ளே போய் எட்டி பார்த்துருக்க முட்டா பசங்களை. உங்களை கேள்வி கேட்குது, உங்களால் பேசுறதுக்கு ஆளுன்னு நினச்சிட்டிங்களா? பயங்கரமாக பேசுவேன் நான். எனக்கு இதெல்லாம் பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எங்கள் வீட்டு நீங்கள் கிறிஸ்துவில் பற்றி எந்த RSSல எந்த BJPகிட்ட காசு வாங்கியிருக்க, எச்ச காசு வாங்கிட்டு பேசுகிறியா நீ? கிறிஸ்துவ வளர்க்குறதுலாம் போய் சேதியில் போய் கல் அடிக்கிறத இன்னும் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யடா போய். அது ஊழியம். இது வந்து நீ செய்யறது விபச்சாரம். இதுக்கு நீ வேற வேலை செய்துட்டு போகலாம். யூடியூப் வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு எந்த யூடியூப்பில் வந்துச்சு. இவங்க தான் நடவடிக்கை சும்மா இருக்காங்க. இந்த ஜான் ஜெபராஜ் பிரச்சனை முடிவிட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும். அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சிடாதீங்க. நீ என்ன எழுதுற பற்றி எந்த கவலையும் கிடையாது. நீ என்னென்ன எழுது, நீ கோடினு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் 20 வருஷமாக நான் இன்னும் போராடிட்டு இருக்க மக்களுக்கு இத்தனை வீடியோ போட்டிருக்கேன், இத்தனை தலைவர்கள் எத்தனை ஃபோட்டோ போட்டு வச்சுக்கப்பார். தேவைன்னா வந்து பாரு. உனக்கு ஆண்மையை துணி இருந்தால் என்கிட்ட நேராக வந்து பாரு ஆஃபீஸுக்கு. இல்லாட்டா உன் அட்ரஸை போட்டு நான் நேராக வரேன் உங்ககிட்ட பேச. என்கிட்ட பொம்பளை மாதிரி பின்னால் ஒழிஞ்சு எங்கேயோ ஒழிஞ்சிட்டு ஃபோன் நம்பர் இல்லாத ஒன்றும் இல்லாத என்ன பேசுங்க. இங்கே பிரச்சனையே வந்து ஒரு ஊழியக்காரன், தேவ ஊழியக்காரன் பெயரை கெடுத்து வச்சுட்டு அவர் ஊழியத்தை தள்ளி விட்டுட்டு அவர் இவ்வளோ போராட்ட காலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ திமிரம். உங்களுக்கு இவங்களை பேசினா பயங்கர கோவம் வருது. இவங்களை தனியாக பேசிக்கலாம். ஆகவே ரொம்ப சிம்பிளான மேட்டர். இது ஜான் ஜெபராஜ் வந்து இதோ வருகிறார், அதை வீட்டுக்கு சும்மா இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. நாளை காலை 10 மணிக்கு கோர்ட்டு தொடர்ந்த பிறகு தான் அவருக்கு எப்போ நம்பர் ஆகும், எப்போ வருவார் என்ற செய்தியெல்லாம் தெரியும். தொடர்ந்து நான் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அவருடைய உடனே அவர் விடுதலையான மற்ற டீட்டெயில் கிடைச்சுன்னா உங்களுக்கு போடுறேன். தயவுசெய்து இந்த சேனலை பாருங்கள். தயவுசெய்து எல்லாருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வெளியே கொண்டு போங்க. அநேக ஊழியக்காரர்கள் பாஸ்டர் எல்லாருக்கும் அனுப்புங்க. திருச்சபைக்கு இவர்களுக்கெல்லாம் எதிராக வல்லமையாக பேசக்கூடிய, இவரெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு காரியம் நமக்கு வேணும். நான் இந்த சேனல் மூலியமாக எனக்கு வந்து நேரம் அதிகமாக இல்லாத பாருங்கள். நான் நேற்று சண்டே அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருச்சபை நடத்தி 3 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து மாலையில் போய் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு ஃபோட்டோ போடுற பாருங்கள். ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷ கூட்டம் நடத்திவிட்டு எவ்வளோ வேகமாக திரும்பி வரும்போது எங்கள் கார் இன்னொரு வண்டி அடித்து
கர்த்தர் ஜீவனை கொடுத்தா, திரும்பி கார் இடிச்சுட்டு பரவாயில்ல, கர்த்தர் ஜீவனை கொடுத்தா, திரும்பி வந்து இன்னும் ஸ்டில் உட்காந்து வேலை செய்துட்ருக்கோம். கடவுளுக்காக 24 மணி நேரம் ஊழியம் செய்கிறோம், வேலை செய்கிறோம், அரசியல் செய்கிறோம், போராட்ட களத்தில் நிற்கிறோம். கர்த்தருக்காக நாம் ஓடி போய் வேலை செய்திருக்கோம். கிறிஸ்துவத்தை இங்கே எப்படியாவது வளர்த்து விடுவோம். கடவுளுக்காக, கடவுள் பிள்ளைகளை பாதுகாக்கணும். உனக்கு தெரியுமா, அன்றைக்கி ஆர்எஸ்எஸ்கார ஒரு திருச்சபையை கூட்ட வேண்டும் என்று கேஸ் போட்டு உனக்கு வத்தலகுண்டில் இன்றைக்கி ஆர்டர் வாங்கியிருக்கான் மதுரை கோர்ட்டில், திருச்சபை நடத்தக்கூடாது என்று சொல்லி. நாங்கள் எவ்வளோ கோபத்தை எல்லா இடத்துக்கும் என்ன பிரச்சனை வந்துட்டுருக்கு, இங்கே மக்களுக்கு என்ன போராட்டம், அந்த பிரச்சனை கவலையில் ஓடிட்டுருக்கோம். தேவையில்லாமல் நீ கிறிஸ்துவர்கள் இதுக்கு மேலே சீண்டினால் பாஸ்ட்டுகளை பேசுனீங்கன்னா என்ன பேசணும்னு அவசியமே கிடையாது. நீ யாரும் எந்த பாஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஊழியக்காரனை நீ பேசினாலும் அது எங்களை பேசுவதாக நாங்கள் இதன் மூலம் எடுத்துக்கொள்வோம். நீ எவனை பேசி எந்த பிரச்சனையில் பேசினா சரி, அவர்களை தவறாகவோ இல்லை கிறிஸ்துக்கு அவர்களை நீ கேவலமாக பேசியிருந்தால் கண்டிப்பாக இதற்கு எதிர்வினை பின்வினைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அத்தனை யூடியூப்புக்கு சொல்கிறேன், என்ன எவனா புதுசாக இருந்தால் கூட வந்து போடு, எனக்கு வீடியோ போடு, அப்போ தான் எங்களுக்கு தெரியும். திட்டு என்ன, அப்போ தான் எங்கள் ஆட்கள் எடுத்து எனக்கு அனுப்புவாங்க. திட்டு நான் பதில் சொல்கிறோம். அதுதான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். நீ என்னை நீ எதுலேயுமே பார்க்கணுன்னா நேராக ஆஃபீஸ்க்கு வா, இது டாக்குமெண்ட் காட்டுறேன். உங்களுக்கு பயந்து உங்களுக்கெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களை மாதிரி முட்டா பசங்களாம் சுற்றிட்டு இருக்கீங்களே அப்படின்றதுக்காக தான் இத்தனை டாக்குமெண்ட் வீடியோ போடுறதில்ல. பார்த்துக்கோங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஒன்று கூடி ஒரு இந்தியனுக்குள்ள உரிமையை நாம் கேட்க வேண்டும். அப்படி எப்படி கேட்க முடியும்? நம்ம ரோட்டில் நின்னா கேட்க முடியுமா? நம்ம சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு மைக்கை வால்யூமை கூப்பிட்டு வச்சு சேர்த்தனா சத்தமாக பேசினா கேட்டுருமா? இல்லை. நம்ம கண்டிப்பாக அரசியலில் நமக்கு ஏராளமான இருக்கிற இந்த ஓட்டுகளை நமக்கு எந்த கட்சி நமக்கு யார் ஆதரவாக இருக்காங்களோ அவர்களோடு இணைந்து நம்முடைய மக்களை சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் அனுப்புவோம். வீட்டில் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற நான் ஒரு ரோமன், நான் ஒரு இந்தியன், எனக்கு உள்ள உரிமையை நான் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி கேட்பதற்கு தான் இந்த சிறுபான்மை மக்கள் நல கட்சி துவங்கப்பட்டிருக்கிறது.